கொஸ்டினே இருக்கா? வாய்ஸ் பிரேக் ஆச்சுனா ஹேண்ட்ஸ் மட்டும் ரைஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே சார். ரொம்ப நைட் டைம்ல ரொம்ப இங்க புயல் மழைலாம் சொல்றதுனால லோ வோல்டேஜ் போட்டு விட்டுருக்காங்க எங்க ஏரியாவுக்கு. ஏரியா ஃபுல்லா லோ வோல்டேஜ் போட்டு விட்டுருக்காங்க நைட் டைம்ல. அதனால தான் இந்த மாதிரி ஆஃப் ஆன் ஆயிட்டு இருக்கு. பார்க்கலாம். சப்போஸ் இது கட் ஆயிடுச்சு அப்படின்னா கிளாஸ் முதல்ல திடீர்னு கட் ஆயிடலாம், கம்யூனிகேட் பண்ண முடியாம போயிடலாம். ஓகே. ஸோ ஆனா மொபைல் டேட்டா இருக்கு. ஸோ நான் மெசேஜ் போட்டுருவேன். ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நான் மெசேஜ் போட்டுருவேன். இதான் சாக்கு ஓடி போயிடாதீங்க மீட்டிங் விட்டு. சரியா? நான் மெசேஜ் போடுறேன். ஓகே, குரூப்ல ஐ கிவ் மெசேஜ். சப்போஸ் ஏதாவது ஸ்டக் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பவர்ல ஏதாவது பிரச்சனை இருந்தா லெட்டிடணும். சரிங்களா? எதுவும் பிரச்சனை இல்லாம முடியும் நம்புவோம். சப்போஸ் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அது ஜஸ்ட் லெட்டிடணும். நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம். சரிங்களா? நாளைக்கு காலைலக்குள்ள பிரச்சனை ரீஸ்டோர் ஆகும் நம்புறேன். சப்போஸ் நாளைக்கு எப்படின்னு தெரியல. அண்ட் உங்களுக்கும் நான் எல்லாருக்கும் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு சார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க உங்க டிவைஸ்லாம். அப்பதான் நாளைக்கு கிளாஸ் எடுக்க நீங்க கிளாஸ் கவனிக்கிறது கரெக்டா இருக்கும். ப்ளீஸ் சார்ஜ் ஆல் யூர் டிவைசஸ். ஓகே, 2-3 டிவைஸ் சார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்க லேப்டாப் இருந்தா லேப்டாப் ஃபுல் % சார்ஜ் போட்டுருங்க. உங்க போனும் சார்ஜா இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஓகேவா? எஸ். அதுக்கப்புறமா உங்களுக்கு பவர் பேங்க் சப்போஸ் உங்க வீட்டுல இருந்ததுன்னா அது ஒன்று சார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் உங்க அம்மா போன் ஒன்று இருக்கு, இல்ல வீட்டுல 2 போன் இருக்கு, 2-3 போன் இருக்கு, 3 சார்ஜ் பண்ணுங்க. ஒரு போன் தான் இருக்குன்னா அது ஒன்று சார்ஜ் பண்ணுவீங்க. எல்லாத்தையும் சார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நாளைக்கு சப்போஸ் பவர் கட் ஆனாலும் உங்களால மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி யூ கேன் டூ இட். ஸோ அது புரியுதா? உங்க அம்மா போன்லாம் நீங்க சார்ஜ் பண்ணிட்டு நாளைக்கு சப்போஸ் நீங்க யூஸ் பண்ண போறீங்கன்னா அது ஓபன் பண்றப்பவே கண்ணு கூசுற மாதிரி பிரைட்னஸ் அம்மா வச்சிருப்பாங்க. அதெல்லாம் சரி பண்ணி கம்மி பண்ணுங்க. ஏன்னா கடகடன்னு உங்களுக்கு சார்ஜ் இறங்கிடும். சரியா? அந்த பிரைட்னஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி ஆப்டிமல் கெப்பாசிட்டில கிளாஸ் கவனிக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. சரி, ஓகே. கேவிகோ. இப்ப கெட்டில் ஆர் ஹீட்டர் ப்ராப்ளம்ஸ்ல சீரிஸ் அண்ட் parallel இருக்கு. சீரிஸ்ல 1/PS is equal to 1/P1 plus 1/P2. parallel P is equal to P1 plus P2. அடுத்தது இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பவர் வந்து எனர்ஜி பை டைம்னு எழுதிக்கலாம். ஓகே, சோ இது வந்து பவருடைய ரிசல்ட். இது ஒரு இம்பார்ட்டன்டான ரிசல்ட் ஃபார் பவர். ஆல்சோ நீங்க என்ன பண்ணலாம்னா பவர் எனர்ஜி பை டைம்னு எழுதிக்கோங்க. சோ அப்படி எழுதிட்டீங்கன்னா என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் இவனை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். சிம்பிளிஃபைனா PS is equal to P1 P2 by P1 plus P2 வரும். and I'm going to write power is equal to energy by time. அப்படி எழுதுனா இது எனர்ஜி பை டைம் இஸ் ஈக்குவல் டு இது எனர்ஜி பை T1, இது எனர்ஜி பை T2, இது எனர்ஜி பை T1 பிளஸ் எனர்ஜி பை T2. ஸோ இங்க வந்து இந்த E காமனா எடுத்தீங்கன்னா இந்த ஈயோட கேன்சல் ஆயிடும். இன்னொரு E இங்க கேன்சல் ஆயிடும். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு yes, you can get the answer as 1 by T1 T2 by T1 plus T2 by T1 T2 such that this will get cancelled. அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 1 by T is equal to 1 by T1 plus T2. Your answer will be equal to your answer will be T is equal to T1 plus T2. இதான் உங்க ரைட் ஆன்சர். ரைட்? ஸோ சீரிஸ் கனெக்ஷன்ல ஓகே பவருக்கு 1/PS is equal to 1/P1 plus 1/P2 and டைம்க்கு T is equal to T1 plus T2. இதுதான் ஒன்று பவரோட ஃபார்முலா. ஓகே, அண்ட் இன்னொன்று டைமோட ஃபார்முலா. இது ரெண்டுமே சீரிஸ் கனெக்ஷனுக்கு. உங்க பேரலல் எதுவுமே டெரைவ் பண்ணலாம். வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் பவர்? பவர் இஸ் எனர்ஜி பை டைம். பவர் இஸ் E by T is equal to E by T1 plus E by T2. E ரெண்டு ஸ்டேரிங் கேன்சல் பண்ணிக்கோங்க. Take anything 1 by T is equal to T1 plus T2 by T1 T2. So that you'll be getting T is equal to T1 T2 by T1 plus T2. Okay, so இதெல்லாம் தான் ரிசல்ட்ஸ். இது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்டேட் இன் இயர் FS. எப்பவுமே இந்த ரிசல்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. FSலாம் நீங்க போட போறீங்கன்னா கிளாஸ் ஒர்க்கை ஃபுல்லா கோ த்ரூ பண்ணுங்க. மேபி பிடிஎஃப்ல இல்லாத சில விஷயங்கள் கிளாஸ் ஒர்க் கொடுத்துருக்கலாம் மேபி. ஸோ அதனால நீங்க வந்து கிளாஸ் ஒர்க்ல இருக்கிறது எல்லாத்தையும் நீங்க கோ த்ரூ பண்ணுங்க. ஈவன் இந்த பிடிஎஃப் கொஸ்டின்ஸ்லாம் கோ த்ரூ பண்ணுங்க. ஏன்னா பிடிஎஃப் கொஸ்டின் சால்வ் பண்றப்போ சில இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் இருக்கு. மேபி சார் கொடுத்துருக்கலாம் உங்களுக்கு. தட்ஸ் வை ஐ அம் டெல்லிங். ஸோ தட் இந்த இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ்லாம் நீங்க கொஞ்சம் கவர் பண்ணிக்கலாம். ரைட்? ஓகே, இப்போ வாங்க இந்த கொஸ்டின் இப்போ போயிடலாம். எஸ், இதுல 2 ஹீட்டிங் காயில் இருக்கு. ஒன்னு வந்து வாட்டரை 10 மினிட்ஸ்லயே பாயில் பண்ணிடும், இன்னொரு 40 மினிட்ஸ்ல பாயில் பண்ணுது. ரெண்டுத்தையுமே பேரலா கனெக்ட் பண்றாங்க. ஸோ பேரலா கனெக்ட் பண்ணி என்ன ஃபார்முலா டிஸ்கஸ் பண்ணிக்கோ. பேரலா கனெக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, பவரோட ஃபார்முலா வந்து நீங்க சீரிஸ்க்கு டைரக்டா இந்த பவர் ஞாபகம் வச்சுக்கிறது பெட்டர். அதாவது நான் எப்படி ஞாபகம் வச்சுட்டு இருக்கேன்னா நான் சரி ஞாபகம் வச்சுட்டு இருக்கேன்னா நீங்க பவர் டைரக்டா ஆட் பண்றீங்கன்னா அப்ப டைம் T1 T2 by T1 plus T2 போற மாதிரி இருக்கும். மேல மல்டிப்ளிகேஷன் கீழே அடிஷன். அது
நீங்க டைமை டைரக்டா ஆட் பண்ணிட்டீங்கன்னா பவரை P1 P2 by P1 plus P2 போடுற மாதிரி இருக்கும். ரெண்டுமே டைரக்டா ஆட் ஆகுது. என்ன சொல்றேன்னு புரிஞ்சுதா உங்களுக்கு? சோ இப்போ இது parallel connection தான் கொடுத்திருக்காங்க. parallel இருந்ததுன்னா நம்ம எதை ஆட் பண்ணுவோம்? parallel இருந்ததுன்னா பவர் ஆட் பண்ணுவோம் அப்படின்றதுனால அப்ப கண்டிப்பா டைமையும் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். T1 T2 போடுற மாதிரி இருக்கும். T1 T2 by T1 plus T2ன்ற மாதிரி போடுற மாதிரி வரும். சோ அந்த ரிசல்ட் சார் யூஸ் பண்ணிக்கிறேன். சோ இங்க T1 இருக்கு, இங்க T2 இருக்கு. அப்படியே அப்ளை பண்ணுங்க. அப்ப you getting the answer as 10 into 40 divided by 10 plus 40 that is equal to மேல உங்களுக்கு 400 by கீழ உங்களுக்கு 50 cancel that is equal to 40 by 5. What is 40 by 5? 8. So the question right answer is 8. So question number 136 clear right answer is first option 8 minutes. ஸோ கெட்டில் ஆர் ஹீட்டர் ப்ராப்ளம் சீரீஸ்ல இருந்தா பவருக்கு என்ன பண்ணும், டைமுக்கு என்ன பண்ணும், அது பேரலல் இருந்தா பவருக்கு என்ன பண்ணும், டைமுக்கு என்ன பண்ணணும் பார்த்தாச்சு. நீங்க டேரக்டா பேரலல்னால டேரக்டா இந்த ஃபார்முலா போட்டு சால்வ் பண்ணுறீங்க. அடுத்த விஷயம் போயிடலாம். ஸோ அப்படின்னு நம்ம பின்னாடி வந்துட்டே இருக்கும். Here we go. In the circuit shown here, the current through the 4 ohm resistor is 1 ampere. அதாவது இங்க 4 ohm ரெசிஸ்டர் இருக்குல்ல, அது தவிர வேற ஏதாவது 4 ohm இருக்கா? வேற எதுவுமே இல்ல. சோ ஒரு 4 ohm தான் இருக்கு. அந்த ஒரு 4 ohmல போகக்கூடிய கரண்ட் வந்து 1 ampere. When the points P and M are connected to DC voltage source. புரிஞ்சுதா? அதாவது இந்த பாயிண்ட் Pயும் பாயிண்ட் Mமும் டிசி பேட்டரியில கனெக்ட் பண்றாங்க. பாயிண்ட் Pயும் பாயிண்ட் Mயும் மேபி இது பாசிட்டிவ் நெகட்டிவ்ல கனெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்ப அதுல ஒரு 1 ampere கரண்ட் போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இதுல V is equal to IR யூஸ் பண்ணுங்க. if use V is equal to IR, what is the value of I? 1 ampere. 1. what is the value of R4? அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4 வோல்ட் கிடைக்கும். அப்ப இவனுக்கு வந்து V 4 வோல்ட்னா அவனுக்கு parallel இருக்கிற இவனுக்கும் ஆன்சர் என்னதான் வரணும்? 4 வோல்ட். அப்போ ரெண்டு 4 வோல்ட் இருந்தா டோட்டல் மேல 8 வோல்ட் இல்ல டோட்டலும் 4 வோல்ட் தானா? டோட்டலும் 4 வோல்ட் தான். அதே மாதிரி இங்க மேல இருக்கக்கூடிய இந்த சர்க்யூட்டும் கீழ இருக்கக்கூடிய இந்த நெட் சர்க்யூட்டும் they are in parallel or series? parallel. ஓகே அர்ஷினி இழுத்துருக்காங்க. அர்ஷினி they are in parallel or series? parallel sir. parallel. சோ மேல 4 வோல்ட்னா கீழயும் 4 வோல்ட் தான். சொல்றது புரியுதா? பாருங்க சந்திரலேகா திருவண்ணாமலைக்கு பஸ் பிடிச்சு அமுச்சு விட்டுறோம் பாருங்க. சீரிஸ் அண்ட் பேரலலே மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. ஓகேவா? சோ இப்போ மேல வந்து மேல 4 வோல்ட் இருந்ததுன்னா மேல 4 வோல்ட்னா கீழயும் 4 வோல்ட் தான். சார் நான் சொல்லிருக்கேன். சப்போஸ் இப்படி க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அது சீரிஸ் கனெக்ஷன். இப்படி இழுத்து விட்டாங்கன்னா அது என்ன கனெக்ஷன்? parallel connection. சரி சொல்லிருக்கேன்ல. சோ அதனால மேல வந்து நெட்டா 4 வோல்ட்னா கீழயுமே வந்து 4 வோல்ட் தான் வரணும். கரெக்ட்டுங்களா? கீழயுமே வந்து 4 வோல்ட் தான் வரணும். இப்போ அவங்க என்ன கீழயும் 4 வோல்ட் தான வரணும். இப்போ அவங்க என்ன கேக்குறாங்கன்னா what is the என்ன கேக்குறாங்க? potential difference between the points M and N. Exactly. What is the potential difference between the point M and N? Okay, அதுல என்ன potential difference இருக்குன்னு கேக்குறாங்க. M க்கும் N க்கும் நடுவுல M எங்க இருக்கு, N எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க M இருக்கா? This is M. இங்க N இருக்கா? This is N. சோ இந்த M க்கும் N க்கும் நடுவுல இருக்கக்கூடிய potential difference. M க்கும் N க்கும் நடுவுல ஒரே ஒரு ஆள் தான் இருக்கான். யார் இருக்கா? 1 ohm. அப்ப அவங்க சுத்தி வளைச்சு சுத்தி முதுகு வழியா மூக்க தொட்டு அவங்க என்ன கேக்குறாங்கன்னா இந்த 1 ohmல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. 1 ohmக்கு என்ன பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சரி என்ன சொல்றேன் புரியுதா? 1 ohmக்கு வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னு கேக்குறாங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? எப்படி பண்றது? அகைன் I'm going to put V is equal to IR தான் சார் போட போறேன். ஆனா எனக்கு R தெரியும். என்ன மட்டும் தெரியாது எனக்கு? V தெரியாது. I தான் கண்டுபிடிக்கணுமா? V is equal to IR போட்டா என்ன தெரியாது? I தெரியாது. சார் நான் I கண்டுபிடிக்கணும். I எப்படி கண்டுபிடிக்கிறது? I is equal to V by R. Okay, I am doing only for the lower part. Lower part க்கு I is equal to V by R போடணும். lower part உடைய I எவ்வளவு? lower part உடைய I or lower part of V எவ்வளவு? first lower part of V எவ்வளவு? 4 and lower part of R எவ்வளவு? இது ரெண்டுமே they are in parallel இருக்கிறதுனால answer will be 0.5 by 2. How much is 0.5 by 2? 1/4 by 0.25. கரெக்ட்டா? இது 0.25 or 1/4 whatever. இந்த 0.25 ஒன்னு they are in series. அப்ப what is the net resistance? Net resistance is equal to 1.25. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இந்த 0.25 இந்த 1 சீரிஸ்ல இருக்கறதுனால உங்களுக்கு 1.25 ohms. அப்ப கீழ இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து 4 வோல்ட், கீழ இருக்க டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 1.25. அப்ப if you put I is equal to R, I is value 4, R value 1.25. That is equal to 4 by what is 1.25? 5 by 4. இது மேல போயிடுச்சுன்னா
5. Okay, 16 by 5. 16 by 5 என்றது 3.2 ஆம்பியர். இதான் கரண்ட். இதுல ஃப்ளோ ஆகிற கரண்ட் இந்த லோவர் பார்ட்ல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், லோவர் பார்ட்ல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. லோவர் பார்ட்ல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து எவ்வளவு கரண்ட் லோவர் பார்ட்ல ஃப்ளோ ஆகுது? 3.2 ampere. For the answer now, the blue color தான கேட்டிருக்காங்க. For the answer now, V தான் கண்டுபிடிக்கணும். V is equal to IR. Okay, R வந்து 1 தான், 1 ohm. அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. அதுல ஃப்ளோ ஆகிற கரண்ட் தான் தெரியாது. லோவர் பார்ட்ல ஃப்ளோ ஆகிற கரண்ட் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். 3.2 மொத்தமா உனக்கு வருமா இல்ல டிவைட் ஆகுமா? மொத்தமா வரும். சப்போஸ் இப்போ ஒரு 0.5 கேட்டா மொத்தமா வராது. என்ன ஆகும்? மேல 0.5 கீழே 0.5 ஆகும். ஆனா இது திருப்பியும் இவன் மட்டும் தான் இருக்கான், அதனால இவன் மட்டுமே அதை என்ஜாய் பண்ணுவான். அப்போ what you can do is you can put 3.2. அப்போ how much is 3.2 into 1? That is equal to 3.2 volt, which means that in the question can write an answer second option, 3.2 volt. ஓகே, ரொம்ப நல்ல क्वेश्चन இருந்ததுமா. ஓகேவா உங்களுக்கு? ஃபைனா ரைட், எல்லாருக்கும் ஓகேவா? ஓகே ஃபைன். சோ क्वेश्चन 135 முடிச்சாச்சு. 135 திருப்பியுமே போடலாம்னு எனக்கு ஃபீல் ஆகுது. சரி, do it again one more time உங்களுக்காக. ஓகே வாங்க, உங்களுக்கு திருப்பியுமே சால்வ் பண்றேன் ஒன் மோர் டைம். சார் எதாவது அழைச்சிட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா அப்பதான் கொஞ்சம் நீட்டா இருக்கும் மக்களே. ஓகே, இன்னும் ஃப்ரெஷ்ஷா போடுற மாதிரி இருக்கும். மேலே கீழே போட்ட திருப்பியான சர்க்கியூட் இது பண்றதுக்கு இங்க இன்னும் நீட்டா இருக்கும். சரியா? எனக்கு எப்பவுமே கொஞ்சம் கிளம்சியா இருந்தா பிடிக்காது, கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் நீட்டா இருந்தா தான் எனக்கு பிடிக்கும். எவ்வளோ the potential difference between the points m and n கேக்குறாங்க. சோ இங்க m இருக்கு, இங்க n இருக்கு. சோ அப்ப அவங்க அல்டிமேட்டா கேக்குறது m க்கும் n க்கும் நடுவுல, m க்கும் n க்கும் நடுவுல என்ன இருக்கு? 33 ரெசிஸ்டர் இருக்கா, ஒரு ரெசிஸ்டர் தான் இருக்கா? ஒரு ரெசிஸ்டர் தான் இருக்கு. சோ இதுதான் அல்டிமேட் क्वेश्चन. இதுதான் அல்டிமேட் क्वेश्चन. இவனோட v என்னன்னு சொல்லிட்டு அவனோட v வந்து v is equal to IR னு போட்டுறலாம். சரிங்களா? நீங்க வந்து I மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். R ஓட வேல்யூ எப்படியும் மாற போறது இந்த 1 ohm தான். சோ இந்த I கண்டுபிடிக்கிறது தான் இப்போ வந்து போராட்டமே. 4 ohmsல போறது 1 ampere. 4 ohmsல போறது 1 ampereனா அப்ப இவனுக்கு ஒரு v is equal to IR போட்டீங்கன்னா இவனுக்கு ஒரு பாயசத்தை போடுங்கடான்ற மாதிரி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 into 4 that is equal to 4 volt வரும். அவனுக்கு 4 வோல்ட்னா இவனுக்கு 4 வோல்ட். அப்ப மேல இருக்கிற அந்த குடும்பத்துக்கே எத்தனை வோல்ட் தான் வரும்? கரெக்டா சொல்றீங்களா நீங்க? குடும்பத்துக்கே 4 வோல்ட் தான் வரும். அப்ப கீழே இருக்கிற குடும்பத்துக்கும் எவ்வளவுதான் வரும்? 4 வோல்ட் தான் வரும். இவனுக்கு 4 வோல்ட் தான் வரும். ஓகே, கீழே வந்து எவ்வளவு நெட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு? இந்த கீழே குடும்பத்துக்கு இருக்கிற நெட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு 0.5, இது ஒரு 0.5, ரெண்டும் பேரலா இருக்கனால 0.5 which is 0.25. அப்புறம் இங்க 1, இவங்க ரெண்டு பேரும் சீரிஸ்ல இருக்காங்க. சோ R net is equal to 0.25 plus 1 that is equal to 1.25 ohms. கரெக்ட்டுங்களா? ரைட். அப்ப இதுல கரண்ட் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்னா what is current I is equal to V by R. ஓகே, V ஓட வேல்யூ வந்து 4 by R. R ஓட வேல்யூ இருக்கு பாத்தீங்களா? 1.25. 4 by 1.25 that is equal to 4 by 1.25 is 5 by 4 that is equal to 16 by 5. 16 by 5 அப்படின்றது 3.2 ஆம்பியர். அப்பாடா, அப்ப கீழே ஃப்ளோ ஆகிற கரண்ட் 3.2 ஆம்பியர்னு தெரிஞ்சிச்சு. 3.2 இவனுக்கு ஃபுல்லா என்ஜாய் ஆகும். ஸோ அதனால ஒரு வழியா 3.2 கண்டுபிடிச்சிட்டு அந்த 3.2 போடுங்க. அப்ப you'll be getting the answer as எவ்வளவு வரும்? 3.2 volt. Okay, so 3.2 volt. இந்த क्वेश्चन கான என்ன ஆன்சர்? ரெண்டாவது ஆப்ஷன்.
So question number 135 செகண்ட் ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின் போலாமா? அப்படியே பேக்ல போயினே இருக்கும். கொஸ்டின் நம்பர் 134. இது நீட் 2019ல கேட்டாங்க. Here we go. நீட் 2019 இந்த கொஸ்டின் கேட்டப்பவே people are telling that சம்மர் ஸ்டாண்டர்டா கேட்டாங்க கொஸ்டின் அப்படின்ற மாதிரிலாம். அப்ப யோசிச்சு பாருங்க, அப்ப நீட் 2019லலாம் இந்த கொஸ்டினே சம்மர் ஸ்டாண்டர்ட்ன்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க. நீட் 2019 எழுதினவங்களாம் நீட் 2025 எழுதிருந்தாங்கன்னா துண்டக்கானும் துணியக்கானும் டவலக்கானும் ஓடிட்டு இருந்திருப்பானுங்க. ஓகேவா? சோ அப்பவே இந்த கொஸ்டின் டஃப் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி என்ன இந்த கொஸ்டின் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. சோ 6 சிமிலர் பல்ப் இருக்கு. இந்த 6 பல்ப் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 6 இருக்கு. இங்க 6 கொடுத்துருக்காங்க. சோ இங்க ஒரு 3 இருக்கு, இங்க ஒரு 3 இருக்கு. சரிங்களா? So which means you have 6 similar bulbs. They are all connected to a DC source. இங்க ஒரு DC source கனெக்ட் பண்ணிருக்கோம், ரைட்? அந்த சோர்ஸ்க்கு சோர்ஸ் EMF சோர்ஸ்க்குன்னு எந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் கிடையாது. சோர்ஸ்க்குன்னு எதுவும் கிடையாது. ஓகேவா? What is the ratio of power consumption by the bulbs when all are glowing? ஓகே, ரேஷியோனா ஒரு நியூமரேட்டர் டினாமினேட்டர். நியூமரேட்டர்ல வந்து எல்லாமே க்ளோ ஆகுற மாதிரி, டினாமினேட்டர்ல வந்து இந்த சிச்சுவேஷன் 2 from section A and 1 from section B are glowing. சோ இப்போ எல்லாமே glowing வச்சிடுறேன். அப்ப எல்லா இது ஒவ்வொருத்துக்கும் எல்லாமே ஐடென்டிக்கல் இல்லையா, சிமிலர் பல்ப்ஸ்னால சார் எல்லாத்தையுமே ஆர் வச்சுக்கிறேன், எல்லாத்தையும் ஆர்னு வச்சுக்கிறேன், ரைட்? நீங்க பவர் தான் கண்டுபிடிக்கணும், ரைட்? சோ கேஸ் 1 பார்க்கலாம். கேஸ் 1 வந்து ஆல் ஆர் க்ளோயிங். ஃபேர் அண்ட் லவ்லி. ஓகே, இப்போ வந்து எல்லாருமே செமையா க்ளோ ஆறாங்க. சரியா? எல்லாருமே செமையா க்ளோ ஆறாங்க. எல்லாமே செமையா க்ளோ ஆனாங்கன்னா இது ஆர் ஆர் ஆர், இது மூணுமே பேரலா இருக்கறனால r/3. இதுவும் ஆர் ஆர் ஆர், இது மூணுமே பேரலா இருக்கறனால r/3. சொல்றது புரியுதா? சோ இது ஒரு r/3, இது ஒரு r/3. ஓகே, அப்ப வாட் இஸ் தி r net? r net is equal to இது ஒரு r/3, அது r/3. ரெண்டுமே they are in series, right? ஏனா இது மூணு parallel, இது மூணு parallel, the combination is in series. How much is r/3 plus r/3? 2r/3. Okay, அவங்க பவர் தான் கேக்குறாங்க. பவர் ஃபார்முலா, what is the formula for power whenever you have this resistance? P is equal to V square by V square by R. V by E இருக்கு. So E square by R. R க்கு பதில் 2R/3. That is equal to 3E square divided by 2R னு கிடைக்குது. இது கேஸ் 1. வாங்க கேஸ் 2 போலாம். கேஸ் 2ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா 2 from section A. ஓகேவா? சோ இங்க 2 தான் இருக்கு. இங்க 2 தான் இருக்குன்றதுனால செக்ஷன் A ல வந்து 2 க்ளோ ஆகுது. செக்ஷன் B ல வந்து 1 தான் க்ளோ ஆகுது. ஏன் அவங்க செக் பண்ணலாம். அது ஏன்லாம் இல்ல, அவங்க தான் அப்படிதான் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி அச்சீவ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ 2 தான் க்ளோ ஆகுதுன்னா 2 R தான் வரும். அப்ப r/3 r/2 ஆகும். r/2. 1 தான் க்ளோ ஆகுதுன்னா எவ்வளவு தான் வரும்? R தான் வரும். and இது ரெண்டுமே they are in series. so the answer is எவ்வளவு வரும்? இதுக்கு முன்னாடி இது r/3, மூணுமே r/3, இது மூணுமே r/3 ஆட் பண்ணி 2r/3. இப்போ இங்க r/2 தான். அடுத்து இங்க பாத்தீங்கன்னா வெறும் r தான். how much is r/2 plus r? That is equal to 3r/2. power போடுங்க. what is the formula for power is equal to V square by R. V square is E square by R. what is R? R is 3r/2. 3r/2. இப்போ இந்த பவரையும் ரேஷியோ கேக்குறாங்க. வாங்க ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். P1 by P2 ratio is equal to, okay, what is the ratio ன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். P1 by P2 ratio is equal to, what is P1? 3E square divided by 2R. what is P2? 2E square divided by 3R. எல்லாமே கேன்சல் ஆயிடும். கேன்சல் பண்ணி போடாதீங்க, புரியுதா? டேய் 3 2 மாறி மாறி இருக்கு. E square by R, E square by R கேன்சல் ஆனாலும் இது மேல போச்சுன்னா 3 3s are 9, 9/4 உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? 3 2 எல்லாம் கேன்சல் ஆகுது. நியூமரேட்டர் டினாமினேட்டர் பார்த்து போடுங்க. இந்த क्वेश्चनக்கு ரைட் ஆன்சர் 3 into 3 by 2 into 2 which is 9/4. okay, yes, 9/4. அரியரன் வந்து கேஸ் 1 எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அரியரன் மௌலிதரன் வந்து கேஸ் 2 எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அந்த ரேஷியோ எடுக்கிறது வந்து அப்துல்லா. எஸ் சார், ஃபர்ஸ்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாமே க்ளோ ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. சோ நம்ம எல்லா பல்புமே எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏ சீரிஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாரோட ரெசிஸ்டன்ஸும் 6, அது எல்லாமே வந்து பேரலல் கனெக்ஷன்ல இருக்கிறதுனால அதுக்கோட ரெசிஸ்டன்ஸ் வந்து r/3. அது மாதிரி பி சைடு இருக்கிறதுமே வந்து எல்லாமே பேரலல் கனெக்ஷன்ல இருக்கு, அதுவும் r/3. நெட்டா பார்த்தோம்னா 2r/3. இதுல வந்து நம்ம வந்து P equal to V square by R அந்த ஃபார்முலால போட்டோம்னா நமக்கு P equal to E square by 2r/3 ன்னு வரும். நெட்டா நமக்கு என்ன வரும்னா 3E square by 2r ன்னு வரும் சார். ஓகே, 3E square by 2r நமக்கு கிடைக்கும், ரைட்? that is case 1. what about case 2? yeah, case 2 மௌலிதரன். என்னன்னு தெரியல.
Okay, let's say from Angel. Angel, first bench Angel. சார் சார் கேஸ் 2ல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 வந்து க்ளோ ஆகணும் அண்ட் செகண்ட் பி இதுல வந்து 1 வந்து க்ளோ ஆகணும்னு கொடுத்துருக்காங்க. அப்ப வந்து நம்ம பார்த்தோம்னா R/2 வரும். ஏன்னா ரெண்டு வந்து பேரலா இருக்குன்னு கன்சிடர் பண்ணோம்னா R/2 ரெசிஸ்டன்ஸ் வரும். அண்ட் ஒன்னே தான் க்ளோ ஆகும்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து Rன்னு வரும். அப்ப இது வந்து சீரீஸ்ல இருக்கும் போது அதோட நெட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 3R/2 வரும். அப்ப அதோட பவர் வந்து எழுதும் போது E²/3R/2 வரும். தட் இஸ் 2E²/3R வரும் சார். ஓகே, எஸ், அடுத்தது. சரி, இப்போ ரேஷியோ P1 and P2 தான் கொஸ்டின்ல கேட்டுருக்காங்க. கெட் 3E²/2 வரும். கேஸ் 2ல கெட் P2 = 2E²/3R ரேஷியோ எடுக்கும்போது we get 9/4 சார். எஸ் சார், thank you சார். சோ யாமா நம்மளுக்கு ஆன்சர் வந்து 9/4 கரெக்ட்டா வருது. தட்ஸ் ரைட் ஆன்சர். வாட் டு யூ திங்க்? இது கொஞ்சம் கஷ்டமான क्वेश्चन இல்ல நார்மலான क्वेश्चन நினைக்கிறீங்களா? நார்மலான क्वेश्चन தான். ஓகேவா? ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. அது என்ன ரெசிஸ்டன்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சு பவர் = V²/R 2 கேஸ்ல போடணும். ஆனா 2019ல இதுவே ஸ்டாண்டர்டான क्वेश्चन. இதுவே ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி இருந்தது அப்பலாம். என்னோட ஸ்டாண்டர்டா கேக்குறாங்கன்ற மாதிரி இருந்தது அப்போ. ரொம்ப டஃப் பேப்பர் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க क्वेश्चन பார்த்ததுக்கு அப்புறம். பாத்துக்கோங்க அப்போ. ஓகே, எஸ் சார். சந்திரலேகா கை தூக்குறாங்கன்னா அப்ப வாய்ஸ் பிரேக் ஆகுதுன்னு அர்த்தம். என்ன சந்திரலேகா? இல்ல சார், எனக்கே கனெக்ஷன் இஷ்யூவா இருக்கு. அதனால வேற யாரும் இப்ப பாருங்க உங்க என்ன பண்றேன்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க, இதுல வேற உங்களுக்கு நான் வந்து அந்த அருந்ததி படத்துல வர மாதிரி டைலாக் வேற அடிச்சு விட்டுட்டு இருக்கேன். இப்ப நான் இதை படிக்கிறேன்னா அப்ப அந்த சண்டால வெளியே வந்துட்டான்னு அர்த்தம் நான் அனுஷ்கா படிப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி நான் சொல்றேன். இப்ப சந்திரலேகா கையை தூக்குறாங்கன்னா அப்ப நான் வந்து என் வாய்ஸ் பிரேக் ஆகுதுன்னு அர்த்தம். சரி, ஓகேமா. அவங்களால சரியா பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து அவங்க பதவியில இருந்து விலகினதுனால அந்த பதவியை நான் வேற யாருக்காவது ஒருத்தர் கொடுக்குறேன். நிர்மமா, ஓகே நிர்மு. இனிமேல் குனிஞ்ச தலை நிமனாம இருக்கு நம்ம நிர்மு. கொஞ்சம் நிமிர்ந்து சாரோட வாய்ஸ் பிரேக் ஆச்சுன்னா கொஞ்சம் சொல்லணும், சரியா? ஓகே சார். சரிம்மா, ஓகே. சோ 135 ரைட் ஆன்சர் இஸ் நாட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் வரலாமா? 133 ரெடி? 133 it reaches. Okay, yeah, I think இது 2024 லயோ 2025 லயோ கேட்டாங்க இந்த क्वेश्चन. இந்த 133ன்றது இப்பதான் இந்த வருஷமா இந்த வருஷமா கேட்டிருக்காங்க இந்த क्वेश्चन. நீங்க இருக்கோ ஒரு வயர் இருக்கு, அதோட லென்த் L, ரெசிஸ்டன்ஸ் வந்து 100 ohms. சோ ரெசிஸ்டன்ஸ் R வந்து 100 ohms, சரிங்களா? சோ அது வந்து 10 பார்ட்ஸா டிவைட் பண்ணிட்டாங்க, 10 ஈக்குவல் பார்ட்ஸ். அப்ப each part will have a length of L/10. L/10. Very good. Each part will have a length of L/10. அப்ப ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 10 ohm. R/10. கரெக்ட்டா? R/10 கிடைக்கும். ஆஃப் கோர்ஸ் 10 தான் வரும். சோ சார் வந்து R/10 அப்படின்னு போட்டுக்கிறேன். R ஓட வேல்யூ 100, 100/10 is equal to 10. So which means that என்ன சொல்றேன்னு புரியுதா உங்களுக்கு? அதாவது அவங்க என்ன சொல்றாங்க, அதாவது மொத்தம் 100 ஓம் இருக்கு, அது 10 ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ணிட்டீங்கன்னா அப்ப ஈச் பார்ட் வில் ஹேவ், அது இது 6ன்னு வச்சீங்கன்னா R/10, 100னே வச்சுக்கிற மாதிரி இவங்க தனியாவும் கிருஷ்ணனும் சொல்றாங்க. ஓகே, சோ அதனால ஈச் பார்ட் வில் பி ஈக்குவல் டு இது 100/2 நம்ம by 10 நம்ம போட்டோம்னா ஈச் பார்ட் வில் ஹேவ் a resistance of 10 ohm. இதுல first 5 parts are connected in series. So seriesல பண்ணா you simply have to add. So அப்ப 10 plus 10 plus 10 plus 10 plus 10, that is equal to how much? 50. Whereas the other 5 parts are connected in parallel. Parallel இருக்கனால R parallel is equal to R by N. What is the value of R? 10. How many? 5. And how much is that? 2. Now combinations are now in series. இது seriesல வைக்கறாங்க. அப்ப 50 2 எவ்வளவு ஆயிடும் உங்களுக்கு? 52. 52 தப்பு, 52 கிடையாது, 52 இஸ் ரைட் ஆன்சர். செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு. 133 ரைட் ஆன்சர், செகண்ட் ஆப்ஷன். ஈஸியா இருக்குல? ஏமா ஈஸியா இருக்காது? ரிலாக்ஸ்டா வீட்ல டின்னர் முடிச்சிட்டு ஓகே நாளைக்கு இன்ஸ்டிடியூட் கிளம்ப வேணாம், ரிலாக்ஸ்டா இருந்து அப்படியே பல்லு மட்டும் தேய்ச்சிட்டு குளிக்காம கொள்ளாம ஆன்லைன் கிளாஸ்ல உட்காந்துக்கலாம், இன்னைக்கு நல்லா ஜில்லுன்னு இருக்கு, நைட்டு நல்லா தூங்கலாம் அப்படின்ற ஒரு ரிலாக்ஸ்டு மைண்ட் செட்ல, ஒரு ரிலாக்ஸான மைண்ட் செட்ல உட்காந்து யோசிக்கிறப்ப எல்லா கொஸ்டினும் ஈஸியா தான் இருக்கும்.
நல்ல வெயில்ல உங்களை நிக்க வச்சு லைன் இதோ அனுப்பிச்சு என்னமோ ஆதார் நோட்டிபிகேஷன்லாம் பண்ற மாதிரி உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி உங்களை போட்டோ எடுத்து இது பண்ணி அது பண்ணி தனியா ஒரு ரூம்குள்ள கொண்டு போயிட்டு உங்களை பயமுறுத்தி ஃப்ரிஸ்கிங் பண்ணி அதுல கீன்னு ஒரு சவுண்ட் அடிக்கும். அது ஒண்ணும் இல்லை சார், இந்த பட்டன் தான் சார், இந்த பட்டனை கழட்டினா பேண்டே கழட்டு பாய்ஸ்லாம் கெஞ்சி சரி ஓகே போய் பழிச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அமுச்சு விட்டு ஓகே 2 மணிக்கு எழுத வேண்டிய எக்ஸாம் முன்னாடியே உட்கார வச்சு ரொம்ப நேரமா உட்கார்ந்ததுலயே ஃபார்முலா எல்லாம் மறந்து வேர்த்து கொட்டி சில பேருக்கு அது நடுவில் கரண்ட் ஆஃப் ஆகி இதான் ப்ரெஷர் இதெல்லாம் எழுதணும் இந்த 3 ஹவர்ஸ்ல எழுதுறது தான் உனக்கு அப்படிலாம் உங்களை ப்ரெஷர் பண்ணி எழுத வைக்கிறப்போ உங்களுக்கு டஃபா இருக்கும். இந்த கொஸ்டின் கூட இந்த கொஸ்டின் மட்டும் உங்களுக்கு டஃபா இருக்காது, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். அங்க போயிட்டு உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஏதாச்சும் கேக்குறாங்க, அதாவது எந்த ஒயர் வச்சு மீட்டர் பிரிட்ஜ் எல்லாம் பண்றாங்க, மீட்டர் பிரிட்ஜ் ஸ்டாண்டர்டா என்ன ஒயர் யூஸ் பண்றாங்கன்னு கேட்டா அங்க போயிட்டு மாங்காய் நின்று போடாம தேங்காய் நின்று போடுவீங்க. அந்த இடத்துல போயிட்டு டக்குன்னு சார் தேங்காய் நின்னா மாங்காய் நின்னா ஏதோ ஒண்ணு வருமே, எங்க சார் சொல்லி கொடுத்துச்சு மறந்துட்டோமே அந்த மாதிரி நமக்கு ஆயிடும். சோ யாரு அந்த சிச்சுவேஷன் வந்து ஹேண்டில் பண்ண முடியும்னா கூலா போயிட்டு ஓகேவா அந்த என்வரன்மெண்ட் கொஞ்சம் யூஸ் டு ஆயிட்டு அந்த என்வரன்மெண்ட் கொஞ்சம் யூஸ் டு ஆயிட்டு ஓகே இதுதான் இப்ப நம்மளுக்கு ஒரு ½ hour இருக்கா, இதான் நம்ம ரூம் மாதிரி இமேஜின் பண்ணிக்கணும். இதான் நம்ம ரூம்ல உட்காந்து படிக்கிற மாதிரி சும்மா N+R ரன் பண்ற மாதிரி உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள், இன்ஸ்டியூட் கம்ஃபர்டபுள் இன்ஸ்டியூட் இல்ல வீடு கம்ஃபர்டபுளா வீடு, இதான் நம்ம ரூம். இந்த சைட்ல தான் நம்ம ஸ்டடி ஷெல்ஃப் இருக்கு, இது நம்ம ரூம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்ல. அந்த சைட்ல கூட நம்மளுடைய அழுக்கு துணி எல்லாம் போட்டிருக்கோம், அதுதான் அந்த அழுக்கு துணி, இன்விஜிலேட்டர் தான் அழுக்கு துணி ஓகேவா, அந்த இன்விஜிலேட்டர் தான் நம்ம அழுக்கு துணி, நம்ம ரூம் மாதிரி தான் இருக்குது. அப்ப நம்ம ரிலாக்ஸ்டா உட்காந்து எழுதலாம்னு சொல்லிட்டு விஷுவலைஸ் பண்ணிக்கணும், இது நம்ம ரூம் அப்படின்னு விஷுவலைஸ் பண்ணிக்கணும். புரியுதா உங்களுக்கு? இது நம்ம ரூம்னு விஷுவலைஸ் பண்ணிக்கணும். நடுவில் யாராச்சும் ஒரு பர்சன் வந்துட்டு போவாங்க திடீர்னு, அவங்க யாரு நம்ம அம்மா தான் வந்துட்டு என்ன டீ குடிக்கிறியா, காஃபி குடிக்கிறியா, இது சாப்பிடுறியா அதை சாப்பிடுறியா, நம்ம வீட்டுல இருந்து வந்துட்டு போவாங்க அந்த மாதிரி அவங்க தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்க வீட்டுல இப்ப வேணா அப்படிலாம் சொல்ற மாதிரி அவங்க சொல்லக்கூடாது, சைலண்டா இருக்கும் அந்த நேரங்கள்ல சரியா. அப்படி நீங்க இமேஜின் பண்ணி எக்ஸாம் எழுதி பாருங்க, உங்களுக்கு ரிலாக்ஸ்டா இருக்கும். நம்ம வீட்டுல தான் உட்காந்து எக்ஸாம் எழுதுறோம்னா எப்படி ரிலாக்ஸ்டா எழுதுவோம் அந்த மாதிரி ரிலாக்ஸ்டா எழுதுங்க, ரிலாக்ஸா கான்சியஸா எழுதுங்க. முன்னாடி நாள் நல்லா தூங்கிட்டு போங்க ஓகே, நல்லா ஃப்ரெஷ்ஷா சூப்பரா ஜாலியா எக்ஸாம் எழுதுங்க. சொல்றது புரிஞ்சுதா? ஆமா, நல்லா என்ஜாய் பண்ணி எழுதுங்க, ரிலாக்ஸ்டா சூப்பரா எழுதுங்க. அப்படிலாம் நம்ம கிளாஸ் ரூம் மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம். நம்ம கிளாஸ் ரூம் எப்படி நம்ம சிரிச்சு ஜாலியா இருப்போம் அந்த மாதிரிதான் சிரிச்சு ஜாலியா இருக்கும். ஒன்னும் இல்ல விஎஸ் நீங்க பொம்பளை வேஷம் போட்டு வந்துருச்சு, அந்த இன்விஜிலேட்டர் விஎஸ் நினைச்சுக்கோங்க, விஎஸ் பொம்பளை வேஷத்துல நல்லா தான் இருக்காருன்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே கொஞ்சம் அப்படியே இமேஜின் பண்ணி எழுதுங்க. எப்படி வேணா நீங்க இமேஜின் பண்ணி எழுதுங்க ஓகே ஓகே ரைட். எவ்வளவு பேர் சிரிக்கிறீங்க, வன்மத்தை கக்காதீங்கடா. சரி 133 செகண்ட் ஆப்ஷன். சரி நான் ஜோக்கு சொல்றது இருக்கட்டும், ஒரு வாட்டி ஒரு பேட்ச் உண்மையாவே நான் ஒரு வாட்டி லேடி கேட்டப்ல வர சொன்னாங்க, சார் ப்ளீஸ் சார் ஒரே வாட்டி சார் ப்ளீஸ் சார் ஒரே வாட்டி சார் அப்படின்ற மாதிரி. சார் நீங்க எவ்வளவு கெட்ட போடுறீங்க, எவ்வளவு கெட்ட போட்டு எப்படி எல்லாம் கிளாஸ் எடுத்து சார் இப்படி வந்தா நல்லா இருக்கும் சார் அவ்வளவு பாருப்பா தம்பி என்னப்பா அது என்ன ப்ரோ இது அந்த பழைய காமெடி வடிவேல் சார் காமெடியில வடிவேல் சார் கோவை சார்ல இருக்கிறப்போ என்ன சிம்ரன் இதெல்லாம் அப்படின்னு கேட்கிற மாதிரி தான் நான் கேட்டேன், என்ன சிம்ரன் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி 133 ரைட் சார் செகண்ட் ஆப்ஷன். புரியுதா உங்களுக்கு? எஸ். அந்த மாதிரி நான் கிளாஸ்க்கு வந்து எனக்கு பாதுகாப்பு இருக்குமா, அரியர் எல்லாம் வேற இருக்கா சொல்லுங்க பாக்கலாம், அரியர் இருக்கா? சரி 133 முடிச்சாச்சு, எல்லாரும் ஹாப்பி ஆயிட்டீங்களா? இப்போ அவங்க அடுத்தது போலாம் 132. Yes, here we go. 132. Jokes apart, here we go. Come again. 132. A 5-degree rise in temperature is observed in a conductor by passing current. ஒரு கண்டக்டர்ல நம்ம வந்து கரண்ட பாஸ் பண்றோம், அதுல 5 டிகிரி கண்டிப்பா கரண்ட் பாஸ் பண்ணா அங்க சூடாகும். ஸோ சூடாகிறப்போ ஒரு 5 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது சரிங்களா. ஸோ அப்ப அங்க சூடாகுதுன்ற கான்செப்ட் இருக்கு. சூடாகுது அப்படின்றதுனால one can write heat is equal to I square RT. ஹீட் சூடாகுது, ஸோ டெம்பரேச்சர் அங்க வந்து சூடாகுதுன்னா I square ஹீட்டோட ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். பிகாஸ் நீங்க வந்து when you are passing a current கண்டிப்பா வந்து அங்க ஹீட் ஆகும், ஹீட் அப் ஆகும் ஓகேவா. ஸோ ஹீட் அப் ஆகுறதுனால தான் டெம்பரேச்சர் அதிகமாகுது. அந்த ஹீட்டோட ஃபார்முலா இங்க நான் எழுதியிருக்கேன். நான் வந்து கரண்ட் டபுள் ரைஸ் இன் டெம்பரேச்சர் என்னது. ஸோ நீங்க என்ன ஹீட்டோட ஃபார்முலா எழுதினாலும் டெம்பரேச்சர் கவர் பண்ணவே இல்லை பாருங்க. ஹீட் இருக்கு, கரண்ட் இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, T0 டெம்பரேச்சர் டைம் ஆகும் டெம்பரேச்சர் இல்ல. அதுக்கு நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னொரு ஹீட்டோட ஃபார்முலா இருக்கு பாருங்க, அது யூஸ் பண்ணிக்கணும். யூசிங் டெம்பரேச்சர், ஹீட்டையும் டெம்பரேச்சர் ரிலேட் பண்ற ஃபார்முலா உங்களுக்கு ஒன்று தெரியும். ஹீட் இஸ் ஈக்குவல் டு ms டெல்டா டி. எங்க படிச்ச ஞாபகம் இருக்கா? ஹீட் இஸ் ஈக்குவல் டு ms டெல்டா டி.
ஸ்பெஷல் தெர்மோடைனமிக்ஸ்ல படிச்சால ஹீட் இஸ் ஈக்குவல் டு ms டெல்டா டி. அது வந்து ஹீட்டையும் டெம்பரேச்சர் லிங்க் பண்ணும். என்ன சார் என்ன இது திடீர்னு என்ன சார் இது? ஏதோ ஒரு லெசன்ல இருக்கிற விஷயத்தை எடுத்து ஏதோ ஒரு லெசன்ல போட்டீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற என்ன ப்ரோ பண்றது? ஏன்னா அவங்க ஹீட்டையும் டெம்பரேச்சர் லிங்க் பண்ண சொல்றாங்க. ஹீட்டையும் டெம்பரேச்சர் லிங்க் பண்ற ஃபார்முலா அதுதான். இப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஹீட் இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஹீட் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? ஈக்குவல் வித் ரைட் ஹேண்ட் சைடு பை ஸ்கொயர் RT இஸ் ஈக்குவல் டு right. ms லாம் கான்ஸ்டன்ட் for a particular fixed time, r லாம் கான்ஸ்டன்ட்னா because அவங்க பாருங்க current is doubled. அப்ப கரண்ட மாத்துறாங்க டெம்பரேச்சர். சோ அப்ப கரண்ட்டையும் டெம்பரேச்சர்னா வேரியேஷன் கேக்குறாங்க. அப்ப கரண்ட்க்கும் டெம்பரேச்சருக்கு மட்டும் என்ன ரிலேஷன் வரும்? you will be getting the answer is delta t is directly proportional to I square or I square directly proportional to delta t. நீங்க எப்படினா போட்டுக்கலாம். அப்ப என்னது? delta t1 by delta t2 is equal to I1 square by I2 square. ரெடியா? வாட் இஸ் டெல்டா டி வந்து இருக்கு பாருங்க 5 டிகிரிஸ் ரைஸ் தான். சோ அதனால அது டிஃபரன்ஸ் தான். எந்த கெல்வினோ டிகிரி செல்சியஸ் எதுனா எடுத்துக்கலாம். சோ 5 ன்னு எடுத்துக்கறேன் பை டெல்டா t2 is equal to ஓகே டெல்டா t2 is equal to I1 square by I2 square. சோ கரண்ட் டபுள் ஆகுது. அப்ப I1 வெறும் I ன்னு வெச்சுக்கோங்க. பட் I2 வந்து 2I ன்னு வெச்சுக்கோங்க. ஸ்கொயர் பண்ணீங்கன்னா இது 4 ஆயிடும். கேன்சல் ஆயிடுச்சுனா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. this 4 into 5 will be equal to 4 5 are 20. So இந்த क्वेश्चन க்கான ஆன்சர் is 20 degree Celsius. ஓகே இது FS ல நோட் பண்ணி வெச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலாவை அப்டேட் இன் FS. ஓகே So question 132 முடிச்சாச்சு. Amul the taste of India. So let's hear it from Amul Raj, Arshini Amul Raj. 132. சார் 132ல வந்து அவங்க டெம்பரேச்சர் வந்து வேரியேஷன் கேக்குறாங்க சார். கரண்ட் கூட கொடுத்திருக்காங்க. கரண்ட் டபுள் ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் சிரிச்சிட்டு தான் சொல்றது. இந்த கிளாஸ்ல யாராவது ஒருத்தராவது நான் கேக்குறேன்னா யார கூப்பிட்டாலும் சிரிச்சுக்கிட்டே தான். காவிராஜா கூப்பிடுங்களேன் எப்படி இருந்தது? heat is equal to ms delta t. அரியர் வந்து ms delta t அப்படின்னுவான். அவர் அப்படின்னு இருப்பான். எல்லாம் சிரிச்சுக்கிட்டு சொல்றது. ஓகே சிரிச்சு மனுஷனே அமல்ராஜ். சரி இங்க வந்து அவங்க வந்து டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்க நம்ம கிட்ட ரைஸ் அண்ட் டெம்பரேச்சர் எவ்வளவுன்ட்டு. ஆனா அதுல வந்து இவங்க கரண்ட் டபுள் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனா அவங்க வந்து இப்ப நமக்கு ஒரே ஒரு க்ளூ வந்து ஹீட் மட்டும் தான். சோ ஹீட்டுக்கு வந்து நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டி நமக்கு தெரிஞ்ச ஃபார்ம்ல I square RT. சோ நம்ம அதே இடத்துல வந்து நமக்கு டெம்பரேச்சர் ரிலேட் பண்ண தெரியாதுல்ல. சோ அதனால நம்ம தெர்மோடைனமிக்ஸ்ல இருந்து ஹீட் இஸ் ஈக்குவல் டு ms டெல்டா டி எடுத்துக்கணும். சோ ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவலா இருக்கிறதுனால I square RT is equal to ms டெல்டா டி போட்டுக்கலாம். அப்புறம் R T அப்புறம் ms எல்லாமே ஒரு பர்டிகுலர் இதுக்கு வந்து கான்ஸ்டன்டா தான் இருக்கும். சோ வந்து delta t is directly proportional to I square னு போட்டு நம்ம சால்வ் பண்ணா நமக்கு delta t2 வந்து 20 degree Celsius கிடைக்குது சார். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடைக்கும். 132 ஓவர் 131 போலாம். 131 ஓகேவா? எஸ். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபியூஸ் ஒயர் இஸ் a wire of அப்படின்னு ஃபியூஸ் ஒயர் என்னன்னு கேக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் a ஃபியூஸ் ஒயர்? ஃபியூஸ் ஒயர்னா என்னது? ஃபியூஸ் ஒயர் அப்படின்னா என்ன? ஓகே சோ இப்ப நான் போன வாரம் தான் ஃப்ரெஷர்ஸ்க்கு ஆப்டிக்ஸ் டீச் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப நான் வந்து ஆப்டிக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணப்ப நான் கேட்டேன், பசங்களா ரிஃப்ளெக்ஷன் வாட் இஸ் ரிஃப்ளெக்ஷன்? சொல்லுங்கப்பா வாட் இஸ் ரிஃப்ளெக்ஷன்? சார் ரிஃப்ளெக்ட் ஆகி போறது சார், அதான் ரிஃப்ளெக்ஷன். கிளாஸ்ல ஒரு மயான அமைதி. எப்படி யோசிக்கிறாங்க? வாட் இஸ் ரிஃப்ராக்ஷன்? ரிஃப்ராக்ட் ஆகி போறது சார், அதான் ரிஃப்ராக்ஷன். வாட் இஸ் டைஃப்ராக்ஷன்? டைஃப்ராக்ட் ஆகி போறது சார், அதான் டைஃப்ராக்ஷன். வாட் இஸ் போலரைசேஷன்? போலரைஸ் ஆகி போறது சார், அதான் போலரைசேஷன். இனிமேல் எந்த டெஃபினேஷன் கேட்டாலும் சொல்லலாம்டா இவன் டெக்னிக்கை யூஸ் பண்ணீங்கன்னா, ஓகேவா? அப்படியே நானே ஆடி போயிட்டேன் இவன் டெக்னிக் வச்சு. ஆக்சுவலா இவ்வளவுக்கு ஆன்சர் பண்ணலாம். அவன் ஆன்சர் ரிஃப்ளெக்ஷன் மட்டும் தான். அவன் ரிஃப்ளெக்ஷனோட ஆன்சர் ஆட் டீப் ரிஃப்ளெக்ஷன் இன் மை மைண்ட். ஐ வாஸ் திங்கிங் ஆல் தி நைட். அப்ப இதே மாதிரி நம்ம எல்லா டெஃபினேஷனுமே சொல்லிடலாமேடா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் ஃபியூஸ் ஒயர் என்ன அப்படின்னா, சார் ஃபியூஸ் ஆகிறது தான் ஃபியூஸ் ஒயர், ஃபியூஸா யூஸ் பண்றது தான் ஃபியூஸ் ஒயர்.
அந்த மாதிரி அந்த பேர் வச்சே நம்ம சொல்லிட்டு இருக்கலாம். ஆக்சுவலா we all have done this kind of naughtiness at some point of time in our school life. Okay, some question will come and we don't know the answer. What we will do, whatever words are given in the question, we repeat the same words again and again and make sure that we make it a 2-3 lines question. Okay, answer. Okay, அப்படியே எழுதிடுவோம். Okay, அதுலயுமே வந்து ஒரு கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா, அந்த ஸ்கூல் டீச்சர் இருக்காங்களே அதையும் கரெக்ஷன் பண்ணி ஒரு மார்க் 2 மார்க்னு போட்டு வைப்பாங்க பாருங்க. அவங்களால என்ன சொல்றதுன்னு சத்தியமா எனக்கு தெரியல. அதுக்கும் ஒரு மார்க் போட்டு வைப்பாங்க. 1 6 1 1 2 ஜாலியா இருக்கும் நம்மளுக்கு. சரி, இப்போ அவங்க ஃபியூஸ் வயர்ல என்ன இருக்குன்னு ஆக்சுவல் பிசிக்ஸ்ன்றத பார்க்கலாம். ஃபியூஸ் வயர் இஸ் ஆக்சுவலி மேட் அப் ஆஃப் லெட் அண்ட் டின். ஓகேவா? ஃபியூஸ் வயர் அப்படின்றது இட் இஸ் a combination. It is a combination of what? Okay, it's a combination of 2 things. ஒன்னு வந்து லெட், இன்னொன்னு வந்து டின். இதுதான். ஸோ டின் வந்து 63% இருக்கு. லெட் பாத்தீங்க அப்படின்னா வந்து 37% இருக்கு. ஓகே, ஸோ நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 100% வரணும். எல்லாருக்குமே லெட் டின்னு ஓரளவுக்கு அது கூட போட்டுருவாங்க லெட் டின்லாம். பட் பர்சன்டேஜ் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும். அதுதான் சார் என்ன சொல்றேன்னா, ஃபியூஸ் வயர் உங்களுக்கு பிரெயின் எப்ப ஃபியூஸ் ஆகும்? ஃபியூஸ்னா வேலை செய்யாம போறது. உங்களுக்கு பிரெயின் எப்ப ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு பாட்டிலே சொல்றாங்க, என் ஃபியூஸ் போச்சு உன்னை எண்ணி தானே கன்ஃபியூஸும் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஃபியூஸ் வந்து எப்ப போகும்? இன் யுவர் டீனேஜ். ஓகே, ஸோ உங்க டீன்ல தான் உங்களுக்கு ஃபியூஸ் போகும். உங்க டீன்ல தான் உங்களுக்கு ஃபியூஸ் போகும். இதுக்கு காரணம் என்னது? இதுக்கு காரணம் இன்ஃபாக்சுவேஷன். உங்களுக்குள்ள இருக்க ஹார்மோன்ஸ், உங்களுக்குள்ள இருக்க ஹார்மோன் வேலை செய்யுது. ஹார்மோன் வேலை செய்யுது. ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரான் லிபிடோவை கண்ட்ரோல் பண்ணுது, ஃபீலிங்ஸை கொண்டு வருது. ஃபோர் பிரெயின் வேலை செய்யுது. ஓகே, உங்களுடைய லிம்பிக் சிஸ்டம் வேலை செய்யுது, ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸை கொண்டு வருது, காதலை கொண்டு வருது. அதாங்க பிரச்சனை. காவால தள்ளி விடுது, அதாங்க பிரச்சனை. சரிப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கு, அதாங்க பிரச்சனை. சோ அவங்க டீன்ல நமக்கு ஹார்மோன் ப்ராப்ளம் வரும்ன்றதுனால ஹார்மோன் போட்டுக்கோங்க. சோ அப்ப ஹார்மோன்ன்றது 63%, அப்ப ரிமைனிங் வந்து 37% ஞாபகம் வச்சுக்கலாம். சார் ரிமைனிங் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, கொய்யால 100% இங்க 63 போயிடுச்சுன்னா மிச்சம் எவ்வளவுதான் இருக்கு? 37 தானே இருக்கு. அதை போட்டு தொலைங்க. ஓகேவா? ரைட். சோ அதனால இங்க 63 வந்துருச்சா, அந்த 37% ஈஸியா போட்டுடலாம். இதான் ஃபியூஸ். ஓகே, இதான் ஃபியூஸ். அண்ட் ஃபியூஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெனரலா ஒரு ஃபியூஸ் ஒயருக்கு, a fuse wire generally has a high resistance, high resistivity and low melting point. Okay, it's a circuit protection device. இப்போ சர்க்யூட் வந்து திடீர்னு ஒரு ஹை கரண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு ஒரு ஹை கரண்ட் வருதுன்னா அது கண்டிப்பா ஃபியூஸ் இருக்கும். ஓகே, இப்போ ஒரு ஹீட்டர் இல்ல நம்ம வீட்ல யூஸ் பண்ற எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் நேச்சுரலா ஃபியூஸ் அங்க வச்சிருப்பாங்க ப்ரொடெக்ஷனுக்காக. திடீர்னு வந்து ஒரு மாதிரி அன்ரெகுலேட்டட் வோல்டேஜ் வந்து திடீர்னு ஒரு மாதிரி ஹை கரண்ட் பாஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு கோலர்னால ஹை கரண்ட் பாஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு லோ மெல்டிங் பாயிண்ட் இருக்கிறதுனால டக்குன்னு பர்ன் ஆகி அந்த சர்க்யூட்டை உடைச்சிடும். சார் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், சர்க்யூட் உடஞ்சிருச்சுன்னா அது கரண்ட் ஃப்ளோ ஆகுமா இல்ல ஃப்ளோ ஆகாதா? அது சோ அதனால இட்ஸ் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன் டிவைஸ். தன்னைத்தானே தியாகம் செஞ்சு சர்க்யூட்ட என்ன பண்றோம்? பிரேக் பண்ணிடுறோம். ஓகே, தன்னைத்தானே தியாகம் செஞ்சு சர்க்யூட்ட பிரேக் பண்றோம். ஓகேவா? ரைட். யாரும் 2 பேர் விஎஸ்ன்னு போட்டீங்க, தன்னைத்தானே தியாகம் செஞ்சதுக்கு. நீங்க பழச்சிப்பீங்கடா, உங்களுக்கு எந்த நேரத்துல என்ன பண்ணணும்னு கிளியரா தெரிஞ்சிருக்கு. ஓகே, நீங்க பழச்சிப்பீங்கடா. ஓகே, ரைட். சோ தன்னைத்தானே தியாகம் செஞ்சு சர்க்யூட்டை பிரேக் பண்ணிட்டோம். அதுதான் வந்து சர்க்யூட் ப்ரொடெக்ஷன் டிவைஸ். ஸோ இவன் தான் வந்து ஃபியூஸ். ஸோ இவ்வளவு டங்கிஷ் வரேன்னு நினைக்கிறேன். சர்க்யூட் ப்ரொடெக்ஷன் டிவைஸ்ன்னு தெரிஞ்சா போதும் உங்களுக்கு. இதான் மேட்டர். எழுதிட்டீங்கன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ சர்க்யூட் ப்ரொடெக்ஷன் டிவைஸ் இதான் மேட்டர். ஓகே, அதே மாதிரி இந்த ஃபியூஸ் பெருசா இருந்தா நல்லா வேலை செய்யும், சின்னதா இருந்தா நல்லா வேலை செய்யாது அப்படிலாம் கிடையாது. ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபியூஸ் வயர் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் லென்த் ஆஃப் த வயர். லென்த் ஆஃப் த வயருக்கு அது இண்டிபெண்டண்டா இருக்கும். சரிங்களா? இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க இங்க பார்க்கலாம் என்ன கேட்கறாங்க, ஃபியூஸ் வயர் எப்படி இருக்கும்?
நல்லா ஹை ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டிவிட்டி இருக்கும். அப்பதான் நிறைய கரண்ட் ஃப்ளோனா தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். பட் தனித்தனி தியாகம் பண்றதுக்கு ஒரு லோ மெல்டிங் பாயிண்ட் இருக்கு. எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கு? செகண்ட் ஆப்ஷன் கரெக்டா இருக்கு. 131 ரைட் ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். எல்லாருமே நாளைக்கு லீவ் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. எவ்ரிஒன் ஓகே, வீட்டுக்குள்ள வந்தா நாளைக்கு லீவு தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே அதை பத்தி பேசுறாங்க, நிறைய போஸ்ட் போடுறாங்க. நிறைய பேர் எல்லாம் கேர்ஃபுல்லா இருங்க, நாளைக்கு பிரச்சனை, நிறைய மழை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஜென்ரலா பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. ஏன்னா வந்து கல்லூரி பீப்புள் இருக்காங்க இல்லையா, சோ அவங்களுக்கு ஏன் விடுமுறை விடுறது இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிகாஸ் ஆக்சுவலா அதுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்கு, முக்கியமான ரீசன். நம்ம கவர்மெண்ட் they think that they have super powers. யாரு? காலேஜ் பீப்புள் that they can fly. ஓகே, அந்த கவர்மெண்ட்ல வந்து ஒரு கதவு வரும் பார்க்கல, அந்த கதவு இப்படி போனா நம்ம எந்த இடத்துக்கு போறோமோ அதை போய் சேர்ந்துட முடியும். அந்த மாதிரி அவங்க சூப்பர் பவர்ஸ் இருக்குன்னு ஒரு நினைப்பு. அதனாலதான் வந்து ஸ்கூல் பசங்களுக்கு அந்த மாதிரி பவர்ஸ் இல்லாதனால அவங்களுக்கு லீவ் விடுறாங்க. காலேஜ் பசங்களுக்கு அந்த மாதிரி பவர்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு லீவ் விடுறது இல்லை. ஓகே, சோ 131 ரைட் ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். இப்ப நீங்க என்ஜாய் பண்ணிப்பீங்களா? அடுத்த வருஷத்துல நீங்க தான் அந்த காலேஜ் நீங்க தான். பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறைன்னா நீங்க காலேஜுக்கு போகணும், மிதந்துட்டே போகணும் காலேஜுக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அவங்க எக்கேடு கண்டா நமக்கு என்ன நினைக்காதீங்க, அவங்க வேற யாரும் நீங்க தான்டா. அடுத்த வருஷம் நீங்க தான் காலேஜுக்கு போவீங்க. என் பிள்ளைகளுக்காக தான் நான் பேசினே இருக்கேன் இப்போதைக்கு. ஆமா, ஆனா பரவாயில்ல, நாளைக்கு ஸ்கூலுக்கு காலேஜ் எல்லாமே லீவ் சொல்லிட்டாங்க. எதுவுமே நாளைக்கு ஓபன் பண்ணாதீங்க, எல்லாம் லீவு. ஆனா எல்லாமே கேர்ஃபுல்லா இருங்கன்னுட்டாங்க. அவங்க ப்ரேயர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால நானும் ப்ரேயராகவே சொல்லிட்டேன். என்ன நாளைக்கு காலைல தான் சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா நான் இப்ப அனௌன்ஸ் பண்ண ஏன் டக்குன்னு சொல்லிட்டேன். ஏன்னா உங்க இதுன்னு, ஏன்னா உங்களுக்கு மனதளவுல உள்ள மன உளைச்சல் வரும். இன்னைக்கு ஃபுல்லா ஐயோ நாளைக்கு லீவா இருக்குமான்னு தெரியலையே, வீட்டுல எல்லாரும் சொல்லுவாங்க எல்லாருக்கும் லீவு நாளைக்கு ஸ்கூலு காலேஜ் எல்லாம், அப்படியே நீங்க மன உளைச்சல் இருக்குமா, அந்த மன உளைச்சலே நீங்க குட்டி முடிக்காம அதே யோசிச்சுட்டு இருப்பீங்க. காலைல எழுந்த உடனே யார் முகத்துல முடிக்கிறோமோ இல்லையா, அந்த போன் முகத்துல முடிச்சு ஐயோ எங்க சார் அந்த விஎஸ் சாமி எங்க குரு எங்க தெய்வம் ஏதாவது போட்டுக்குதா இல்லையா, ஆன்லைன் கிளாஸ் போட்டுக்குதா, நீங்க ஃபீல் பண்ணுவேன்னு தெரியும். அதான் நான் இப்பவே போட்டேன். பாருங்க எவ்வளவு 100 வந்திருக்கு பாருங்க. தெரியும் உங்களை பத்தி நல்லா தெரியும். ஓகே, சில பேர் அந்த சந்தோஷத்தை நீங்க வச்சு உங்க வீட்டுல இன்ஃபார்ம் பண்ணாம இருப்பீங்க. நாளைக்கு காலைல உங்க அம்மா எழுந்து கஷ்டப்பட்டு வந்து அதை சமைச்சிட்டுலாம் இருக்கப்போ அப்ப நீங்க போய் சொல்லுவீங்க. அப்ப வந்து உங்க அம்மா மறைச்சு உங்களுக்கு வந்து ஒரு சில வார்த்தைகளை உங்களை வந்து பிளஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதை இப்பவே சொல்லுவீங்க. ஸோ அவங்களும் மார்னிங் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருப்பாங்க. சரியா? 130 ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன். சில அம்மா என்ன சொல்லுவாங்க, ஆன்லைன் கிளாஸ் என்ன உங்க அப்பாவுக்கு எப்படியும் நான் சமைக்கணும், நான் காலையில எழுந்துதான் ஆகணும், எனக்கு என்ன லீவ் இருக்குதா என்ன அப்படின்னு புலம்ப ஆரம்பிப்பாங்க. டக்குன்னு அந்த இடத்த விட்டு நாங்க வந்துடணும். புரியுதா? அந்த இடத்துல இருந்தா நம்மளுக்கு சேர்த்து விடுவோம். டக்குன்னு அந்த இடத்த விட்டு நம்ம வந்துடணும். புரியுதா? சம்டைம்ஸ் இட் ஹேப்பன். 130 ஆன்சர் இஸ் பி. 130 போலாமா? எஸ் 130. சில பேர் நினைப்பாங்க இஎஸ் வந்து நம்ம வீட்டுல கேமரா வச்சு பாக்குற மாதிரி சொல்றாரு, என்னெல்லாம் நடக்குதோ கரெக்டா சொல்றாரு அப்படின்னு. 130. எஸ், இன் இந்தியா, ஓகே, இன் இந்தியா தி எலக்ட்ரிசிட்டி சப்ளைடு ஃபார் domestic use at 220 volt. Okay, India at 220 volt, but only 110 volt in USA. Okay, if the resistance of a 60 watt bulb for use in India is India la resistance R na, okay, the resistance of the 60 watt bulb in USA is, சில பேர் அறிவுஜீவி மாதிரி, சார் இங்க பாருங்க சார் நான் சொல்றேன், என் கையில ஒரு ரெசிஸ்டர் இருக்கு, சரிங்களா, இது ரெசிஸ்டர் சார், நான் இப்ப இந்தியால இருக்கேன், இது வந்து இந்தியால ஏதோ ஒரு ரெசிஸ்டரா இருக்கு, நான் இப்ப என்ன பண்றேன்னா பிளைட் பிடிச்சி யூஎஸ்ஏ போறேன் சார், இது என்ன சார் மாறுமா, அங்கேயும் இதே தானே சார் இருக்கும், லூஸ் வரைக்கும் சார், இதுக்கும் 6 தானே சார் வரும். டேய் கொஞ்சம் நான் அவங்க சொல்றத படிங்க.
मैं ऑन பண்ணிட்டேன் இங்க இருக்கல இது வந்து ஹாட்ஸ்பாட்ல தான் இருக்குன்னு அர்த்தம் வேற யாராவது கனெக்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ அதனால வந்து கனெக்ட் ஆகாம இருக்கும் ஏன் ஒரு டிவைஸ் தான் கொடுத்துருக்கியா அவரு கடிச்சிடும் ஏதோ கவர்மெண்ட்ல இப்ப ஃப்ரீ வைஃபை கொடுக்குறாங்க அது உண்மையாடா உண்மையா